ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன நடக்குது, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ பிரகாசமாக உள்ளது, ஸோ உங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும், தயார்படுத்தி கொள்வது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? படிப்போடு சேர்ந்து எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும், ஸோ தட் நாளைக்கு 4வது வருஷம் முடிகிறப்ப ஏமாற்றம் இருக்கக்கூடாது. 4வது வருஷம் முடிகிறப்ப வாய்ப்புகள் இருக்கும், பட் அந்த வாய்ப்புகளை உங்களால் உபயோகப்படுத்த முடியலன்னா யூ வில் லூஸ் இட், இழக்க நேரிடும். அந்த இழப்பு இருக்கக்கூடாது. ஸோ 4 வருஷங்கிறது வந்து ஒரு பீரியட் வந்து இது வந்து ரொம்ப வேகமாக ஓடிடும். ஸோ நான் வந்து இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட் ஐ வில் டெல் யூ. உலக வர்த்தகம் எல்லா நாடுகளிலும், குளோபல் ஐடி. ஏன்னா இப்போ தெரியும் எல்லா துறைகளிலும் எல்லா நாடுகளிலும் கணினி உள்ளது, கம்ப்யூட்டர் உள்ளது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால வந்து உலகத்தில் வந்து வர்த்தகம் பெருகி கொண்டு இருக்கிறது இந்த துறையில். ஏன்னா அதுக்கு உண்டான புதிய சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும், அந்த ரெடி பண்ண சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வரலைன்னா திருப்பி வந்து புது சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி தான். ஒரு கார் தொழிற்சாலையோ ஒரு பைக் தொழிற்சாலையோ எப்படி வந்து புது பைக் கொண்டு வராங்களோ, புது கார் கொண்டு வராங்களோ, அதே மாதிரி தான் இந்த துறையிலும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சாஃப்ட்வேர் இன்றைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதே சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. அதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய தேவைகள் அன்றைக்கி வந்து ஒரு 15% வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பேங்க் வந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்பிஐ ரூல் போட்டு 7% கொடுன்னா அதே சாஃப்ட்வேர் வந்து 7%க்கு ஒர்க் பண்ணணும் இல்லையா? சொல்ல முடியாது ஆர்பிஐட்ட போய் நான் 15%க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன், 7%க்கு என்னால் மாற்ற முடியாதுன்னு. மாற்றணும், மாற்றி ஆக வேண்டும். கம்ப்ளைண்ட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை அந்த கவர்னிங் பாடியோ யாராவது சொன்னாங்கன்னா உங்களுடைய மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து மாற்றப்பட வேண்டும். மாற்றிட்டு அவங்க சொல்கிற டெட்லைனுக்குள்ளே அது வெளியில் வரணும். இல்லை வர்த்தகம், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் இன்னொரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், பேங்க் வடநாட்டில் பேங்க் ஓப்பன் பண்ணுறேன், அயல் நாட்டில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் என்னோடது வந்து ஒன்லி இந்திய ரூபாயில் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம்னா உங்களால் சிங்கப்பூரில் போய் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ண முடியாது. சிங்கப்பூரில் பேங்க் ஓப்பன் பண்ணால் சிங்கப்பூர் டாலரில் வந்து அவன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் 1-2 உதாரணங்கள், இது மாதிரி நிறையா. ஸோ உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதற்கு உண்டான தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், அதை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வை பண்ண முடியும், இருக்க முடியும், உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ குளோபலாக வந்து எவ்வளோ வந்து செலவழிக்க போகிறாங்க, அதனுடைய நம்முடைய பங்கு என்ன, ஸோ இன்னொரு 4-5 வருஷத்தில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கும், அதனால் வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது நாஸ்காம்ங்கிறது வந்து இந்த ஐடி கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோட கூட்டமைப்போட ஒரு சங்கம் மாதிரி, மேலே இருக்கிற மாதிரி நாஸ்காம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளுக்குரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க, எப்படி வந்து இந்த கம்பெனியெல்லாம் வந்து நடக்க போகுது, எவ்வளவு பணம் பண்ண போகிறாங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி லோக்கலாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கும் பார்க்கலாம். டிக்கெட் புக்கிங்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஏசிடிசி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண முன்னாடி போய் ஃபார்மில் எழுதி கொடுத்து கையில் எழுதிட்டு வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி போனோமா கவுண்டரில் கொடுத்தோம்னா டிக்கெட் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுப்பாங்க. சூப்பர் மார்க்கெட் போகிறோமா, நீல்கிரிஸ் போகிறீங்களா, போய் கடைசியில் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா பில் போட்டு கம்ப்யூட்டர்லேருந்து வெளியில் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகிறீங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பத்திரத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க, ரெசிப்ட் வந்து கம்ப்யூட்டரில் வரும். முனிசிபல்ட்டி ஆஃபீஸில் வந்து முன்னாடி வந்து பில்லில் வந்து வவுச்சரில் எழுதி கொடுப்பாங்க, நீ கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் வருது. ஸோ எல்லா துறைகளிலும், இந்தியாவில் உள்ள எல்லா துறைகளிலும் மத்திய அரசும் மாநில அரசும் எல்லா துறைகளையும் வந்து இ கவர்னன்ஸ்னால் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆனால் தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். யார் எது வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். காகிதங்கள் மாதிரி வந்து காணாமல் போகாது. தமிழ்நாடை பற்றி சரி, நம்மளாம் தமிழ்நாடு, ஸோ சம்டைம்ஸ் வந்து தமிழ்நாடை விட்டு வெளியில் போகக்கூடாது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் ஃபாதர்ஸ்லாம் பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு சேலத்தில் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், மதுரையில் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், கோயம்புத்தூரில் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், சென்னைக்கு போகிறத விட அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த நகரங்களில் வந்து எப்படி இந்த ஐடி தொழில்நுட்பம் வந்து பெருகி கொண்டு வருகிறது. ஐடி வந்து இது ஒன்லி வந்து நாங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பேசின மாதிரி எல்லா துறைகளிலும் ஐடி இருக்குது. எந்த துறைகளாக இப்போ வந்து என்னுடைய விருப்பம் வந்து நான் ஐடியில் போக மாட்டேன், நான் வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் தான் போவேன், நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் போவேன், நான் வந்து இராணுவத்துக்கு தான் போவேன் அப்படின்னாலும் எந்த துறைக்கு வேணாலும் போகலாம்.
எல்லா துறைகளிலுமே வந்து ஐடி இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களோட ஒவ்வொரு சின்ன டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி இருக்கும். ஐடி இல்லாத எந்த துறையுமே கிடையாது. ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் அவங்களோட ஒரு குழு இருக்கும், சின்ன குழு. அந்த குழு வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஓகே நான் பைலட்டாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வந்து ஐடிக்கு போகணும் அப்படின்னா அந்த துறையிலேயே நீங்கள் ஐடிக்கு போகலாம். ராணுவத்தில் வந்து நான் கொஞ்ச நாள் மேஜராக ஒர்க் பண்ணிட்டேன், பட் ராணுவத்தில் நான் இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் போகிறேன், அங்கே வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எந்தெந்த துறை, எல்லா துறைகளிலுமே. நான் வந்து கவர்மெண்ட்டில் போனேன், ஆர்டிஓ ஆஃபீஸில் போனேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்துலேயும் வந்து முன்னாடி மாதிரி கையில் எழுதி வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ். அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் என்ன ஆகுது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போகலாம் உள்ள. அதுவும் இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷம் ஆச்சு, மெச்சூர் ஆகிடுச்சு. 1968 நம்ம வந்து இப்போ 44 வருஷம் ஆகிடுச்சு. 44 வருஷம் ஆனதுனால ரிட்டையர்மெண்ட்டும் ஆரம்பிச்சு. இது வந்து புது கம்பெனி கிடையாது, புதுசு கிடையாது இல்லையா? ஸோ 58 வயசு 60 வயசு ஆனோடனே ப்ரைவேட் செக்டார்லேயும் வந்து ரிட்டையர்மெண்ட் வரும். ஸோ ரிட்டையர்மெண்ட் வரப்போ அந்த ரிட்டையர்டான பொசிஷனையும் ஃபில் பண்ணணும், அதை தவிர வர்த்தகம் பெறுவதால் புதிய பொசிஷனையும் ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன படிக்கலாம், என்னென்ன சான்றிதழ்கள் பெறலாம், ஸோ தட் ஒருத்தரோட இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படி மேலே இருப்பீங்க. ஸோ தட் ஒரு இன்டர்வியூ பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை அளிக்கப்படும். ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. இப்போ ஏன்னா கம்பெனி வந்து நிறையா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை வந்து. ஏன்னா உங்களை எடுத்ததில் ஒன்று கம்பெனிக்குள்ளே எடுத்தோன்னே வந்து முதல் நாள்லேருந்து வந்து பர்டிகுலர் கிளைண்ட் இப்போ வந்து உங்களை எடுக்கிறாங்க, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்டில் போடுறாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட்லேருந்து நான் பணம் வாங்கணும், இந்த பையன் ஒர்க் பண்ணுறான் பணம் கொடுன்னா, அந்த பையனால் ஒர்க் பண்ண முடிஞ்சால் தான் பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் காஸ்ட் அதை வந்து கட் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் உங்களுடைய தன்னார்வத்தால் வந்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுறப்போ அவரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னால் ப்ராஜெக்டில் போட்டு காசு எடுக்க முடியும்னா அவங்கள 3 மாதத்தில் போட்டு எடுக்க முடியும். இந்த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ். இதுதான் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் நம்மெல்லாம் பண்ணுறது. ஸோ இதனுடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இப்போ 2012-13 பார்த்தீங்கன்னாலே ஒரு 5% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. 5%. இது பூரா வந்து யூஎஸ் டாலரில் இருக்குது. யூஎஸ் டாலரில் இருக்குது, பில்லியன்ஸில் இருக்குது. பில்லியன்ஸ்னால் வந்து இட் இஸ் 1 பில்லியனுங்கிறது வந்து 1000 மில்லியன், 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து யூஎஸ் டாலர் இதில் இருக்கிறது, சரிங்களா? அது 55ஆல் அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 5% இன்க்ரீஸ் ஆகுது 2012லேருந்து 2013க்குன்னா அதுவே வந்து 2,30,000 கோடி. 2012 பண்ணின வர்த்தகத்தை உலகளவு வர்த்தகத்தில் 2013 பண்ண போகிற வர்த்தகம் வந்து இன்னும் 2,30,000 கோடி அதிகம் இந்திய ரூபாயில். ஸோ 2,30,000 கோடினா இதில் வந்து நமக்கு ஒரு 10%ஆவது வரும் அட்லீஸ்ட். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்ணுற கம்பெனிகள் 10% நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் உலக வர்த்தகத்தில். ஸோ நம்மளுடைய ஷேர்னு பார்த்திங்கன்னா ஒரு 23,000 கோடி 25,000 கோடி வரும். 25,000 கோடிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஒவ்வொரு 5,000 கோடிக்கும் 25,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒவ்வொரு 5,000 கோடி வர்த்தகம் பண்ணணும்னா ஒரு கம்பெனியில் வந்து 25,000 பேர் இருக்கணும். இருந்தால் தான் வந்து 5,000 கோடி வந்து வர்த்தகம் பண்ண முடியும். அப்படின்னா நம்மளுடைய ஷேர் 25,000 பேருக்கு 2,30,000 கோடியில் வந்து நமக்கு வரப்போகிற 25,000 கோடிக்கு வந்து எத்தனை பேர் இருக்கும் அட்லீஸ்ட். ஸோ ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா மினிமம் 1,00,000-2 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வளர்ச்சி அப்படி இருக்கிறதுனால கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆள் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. எல்லா துறையிலுமே இருக்குது. சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி கம்பெனிகள் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா துறையிலுமே இருக்கிற கம்பெனிகளுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். ஃபியட் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இட்டாலின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அது வந்து மேனுஃபேக்சரிங்கிற கேட்டகரியில் வரும். மேனுஃபேக்சரிங் ஃபியட் கார் பண்ணுறாங்களா, ஹுண்டாய் கார் பண்ணுறாங்களா, டாடா கார் பண்ணுறாங்களா, மேனுஃபேக்சரிங். டெலிகாம், எத்தனையோ டெலிகாம் கம்பெனிகள் நம்ம நாட்டில் இருக்கிறது ஏர்டெல்லேருந்து ஆரம்பித்து ரிலையன்ஸ்லேருந்து ஆரம்பித்து
டெலினார், யூனினார், உலக அளவில் எங்கெங்கெல்லாம் டெலிகாம் பிஸ்னஸ் இருக்கோ அவர்களுடைய சாஃப்ட்வேர் அதில் வர்த்தகம் நடக்கும். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அந்த காலங்களே கிடையாது. எனக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும். பியூன் வந்து நம்ம போய் செக்கு கொடுத்தோன்னே வந்து லெஜர் எடுத்துகிட்டு வருவார், அவர் எழுதுவார். கிளர்க் எழுதி கொடுத்தோன்னா பியூன் எடுத்துக்கொண்டே அடுத்த சீனியர் பியூசன்ட்ட கொடுப்பாரு, அவர் வந்து திருப்பி சைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக மேனேஜர்கிட்ட போவோம், மேனேஜர் சைன் பண்ணோன்னா கேஷியர்கிட்ட போவோம், அப்புறம் கேஷியர்கிட்ட போய் நின்று வாங்குவோம். அதெல்லாம் போச்சு. எந்த பேங்க்கில் பண்ணுறாங்க? எந்த பேங்க்கில்? கோஆப்டிவ் பேங்க்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து லீடிங் நம்பர் 1 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா பேங்க், எல்லா பேங்க்லையுமே வந்து சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஷேர். ஸோ இது மாதிரி எல்லா துறைகளிலுமே எந்த துறை எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து புதுசாகவோ இல்லை அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் டெய்லி. இது வந்து நம்ம வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், மெயின்டைன் பண்ணாமல் விட முடியாது. மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதை தவிர வந்து புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த புதுசாக ஆட் பண்ணுறதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். நான் 7% தான் வட்டி வாங்க போகிறேன்னா 7% தான் வட்டி நடக்குதா அப்படின்னு வந்து ஒரு 20 வருஷம் லோன் எடுக்கிறேன், 20 வருஷம் நான் 7% தான் வட்டி வாங்க போகிறேன்னா அந்த 20 வருஷம் லைஃப் சைக்கிளில் வந்து 7% தான் வட்டி வருதாங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரும். இல்லைன்னா நாளைக்கு வந்து 7% பதிலாக 8% வந்து நம்ம வட்டி வாங்கினோம்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவார், சூ பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ், டெவலப்மெண்ட், சப்போர்ட், டெஸ்டிங், ஒவ்வொரு ஏரியா இருக்குது. எல்லா ஏரியாலுமே வந்து ஆட்கள் இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த தான் நமக்கு முக்கியம். நீங்கள் படிச்சுட்டு வரப்போ இப்போ 2012, 2013, 14, 15, 16, 16வது வருஷம், 17வது வருஷம், பேஸ்ட் ஆன் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷம் படிக்கிறீங்களோ, இப்போ நம்ம 77 பில்லியன் பண்ணிகிட்ருக்கோம். அதிலிருந்து இது 300 பில்லியன் ஆக போகிறது 7 வருஷத்தில். ஸோ 3.25 லட்சம் கோடி என்பது 15 லட்சம் கோடியாக மாறிவிடும். ஸோ 15 லட்சம் கோடி நம்ம வர்த்தகம் பண்ணணும்னா அதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு பார்த்துங்க. ஸோ வேலைவாய்ப்பு இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து வேலைவாய்ப்பு இல்லைங்கிறது கிடையாது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செக்டார், பெரிய செக்டார், வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள செக்டார். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா தான் எடுப்போம், பிஇ ஐடி படித்தா தான் எடுப்போம், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பிஇ சிவில் படித்தாலும் எடுக்கிறாங்க, பிஇ மெக்கானிக்கல் படித்தாலும் எடுப்பாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க, ஈவன் டிப்ளமோ ஐடி கூட இப்போ பிபிஓ ப்ராசஸ்க்கு எடுக்கிறாங்க. ஸோ தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன படிக்கிறோமோ படித்ததை தரவாக படித்தோம்னா வேலைவாய்ப்பு உண்டு.